மகா கும்பமேளா என்பது 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடப்பது. இந்த மகா கும்பமேளா பிரயாக்ராஜில் மட்டுமே நடத்தப்படும். அடுத்து இந்த வைபவம் 2169ஆம் ஆண்டு தான் நடைபெறும். ஆண்டுக்கு ஒரு முறை ஜனவரி பிப்ரவரி மாதம் நடப்பது மக் கும்பமேளா. 6 வருடங்களுக்கு ஒரு முறை நடப்பது ஆர்த்து கும்பமேளா. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடப்பது பூர்ண கும்பமேளா என்று அழைக்கப்படுகிறது. புராண கதையில் கூறப்படும் அமிர்தம் சிந்தப்பட்ட தருணத்தில் இருந்ததைப் போலவே இப்போது கிரகங்களின் இருப்பு உள்ளதென்பதே இந்த மகா கும்பம் சிறப்பு. முன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் அமிர்த பானத்தினை பார்க்கடலில் இருந்து எடுக்க முயற்சிக்கும் பொழுது அமிர்த பானம் இருந்த கும்பத்தை அசுரர்கள் களவாடி செல்கின்றனர். இவர்களை துரத்திச் செல்லும் தேவர்களும் 12 நாட்கள் 12 இரவுகள் வானுலகில் போர் செய்தனர். அச்சமயம் வானுலகிலிருந்து திருமாலின் வாகனமான கருடன் சுமந்து சென்ற கும்பத்திலிருந்து அமிர்த பானம் சொட்டி பூலோகத்திலிருந்து ஆற்றின் ஓரம் இருந்த 4 இடங்களில் விழுந்தன. அலகாபாத், அரித்வார், உச்சைன் மற்றும் நாசிக் என்ற இந்த 4 ஊர்களிலும் கும்பமேளா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. திரிவேணி சங்கமம், அதாவது புனித நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆறுகள் கூடும் இடத்தில் அலகாபாத் நகரம் அமைந்ததால் மற்ற இடங்களை விட சிறப்பு பெற்று முழு பூர்ண கும்பமேளாவாக சொல்லப்படுகிறது. நாக சாதுக்கள் குளிர்ந்த நீரில் மூழ்குவது கும்பமேளாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று. கும்பமேளா புனித நீரில் மூழ்குவது பாவங்களை போக்கி மோக்ஷா பாதையை வழங்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. இங்கு துறவிகள், நாக சாதுக்கள், அகோரிகள் மற்றும் பிற யாத்ரீகர்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் வருகை தருகின்றனர். ஆர்த் கும்பமேளா ஹரித்வார் மற்றும் பிரயாக்ராஜில் நடத்தப்படும். பூர்ண கும்பமேளா ஹரித்வார், பிரயாக்ராஜ், நாசிக், உஜ்ஜயினி ஆகிய 4 இடங்களிலும் நடத்தப்படும். மக் கும்பமேளா பிரயாக்ராஜில் மட்டுமே நடத்தப்படும். இந்த மகா கும்பமேளாவில் 45 கோடிக்கும் அதிகமான மக்கள் கங்கை நதியில் புனித நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.